நினைப்பேன் கடை திறப்பாங்க போல இங்கே ஓ நைட்டில் இனிமேல் பகலில் கடை திறக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த வியூவை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. பள்ளிவாசல் எப்போ பார்த்தாலும் நமக்கு அழுக்காதான் இருந்து. இது வந்து தெரியுது மார்க்கெட் ஏரியா. இது வந்து மார்க்கெட் சரியா இதை பார்த்துக்கல. இது மார்க்கெட் நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம். ஏய் வர மாட்டு வண்டியில் நம்ம கண்ணில் டெய்லி ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சாய்ந்தமர் வந்து வீடியோ எடுத்துட்டோம். இன்று வீடியோ எடுக்கிறதுக்கு காரதீவும் நின்ற ஒரு போர்டரில் அடிக்கும். அங்கே பக்கம் பாருங்க காரதீவு போர்டர் தெரியுதா? இந்த இருக்கு நின்ற ஒரு போர்டர். இல்லை ஃப்ரண்ட் கேமராவில் காட்டு, அப்படி சுற்றி காட்டு. இது வந்து நின்ற ஒரு போர்டர். அங்கே அதை காட்ட அப்படி அது காரதீவு போர்டர். நாங்கள் ரெண்டு போர்டருக்கு நடுவில் நிற்கும். இது போர்டர் சம்மந்தப்பட்டது. இங்கேருந்து அப்படியே போவோம் வாங்க, அப்படியே எல்லாம் அப்டேட் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சாய்ந்தமருது ஜங்ஷன், அதாவது கல்முனையும் சாய்ந்தமர் போர்டர். இது இங்கே பார்த்தீங்கன்னா சாய்ந்தமருது. இந்த கேஎஃப்சி பக்கம் நீங்கள் பார்க்க பெட்ரோல் செட். இங்கேருந்து இப்போ நம்ம நின்ற ஒரு அக்கறை பார்த்து அப்படி நிறைய இடத்துக்கு போக வேண்டிய வேலையில் இருக்குது. அப்படியே வீடியோ எடுத்து போடுறாங்க பாருங்கள், அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இது இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம சாய்ந்தமருதால் போய்கொண்டிருக்கோம். இப்போ தாண்டி கொஞ்சம் போகிறோம். மட்டக்களப்பு அடிக்கடி மட்டக்களப்புக்குள்ளே காட்டினேன். இப்போ நம்ம அம்பாறை டிஸ்ட்ரிக்டில், அதாவது சாய்ந்தமருதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து நின்ற ஒரு போகிற வேலையெல்லாம் இருக்குது இப்போ நமக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நோன்பு சீசன் என்றபடியாக பார்த்தீங்கன்னா இவிடத்த வாகனங்கள் இல்லைண்டா இந்த ரோட்டெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் போகலாது. அவ்வளோ வாகனம் தெரிந்தானே உங்களுக்கு. அதுக்காகவே தான் இந்த வீடியோ எடுத்த காரணமே. பாருங்கள், நிறைய கடையில் வந்து கூட்டி இருக்கு நோம்பால். பெரும்பாலும் 10 மணிக்கு போகிறாங்க. ஓ 10 மணின்றதை விட இனி டெய்லி பின்னேரத்தில் பெருசாக கடை திறப்பாங்க நினைப்பேன். கடை திறப்பாங்க போல இங்கே. ஓ நைட்டில் இனிமேல் பகலில் கடை திறக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த வியூவை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. பள்ளிவாசல் எப்போ பார்த்தாலும் நமக்கு அழுக்காதான் இருந்து. இது வந்து தெரியுது மார்க்கெட் ஏரியா. இது வந்து மார்க்கெட் சரியா இதை பார்த்துக்கல. இது மார்க்கெட் நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம். ஏய் வர மாட்டு வண்டியில் நம்ம கண்ணில் டெய்லி தென்படுது. அந்த பார்த்தா ஏறாவூரில் தென்படுது. டெய்லி சாய்ந்தமரம் இருக்குல்ல, மாந்தாம இருக்கப்போ மாட்டு வண்டியெல்லாம் பரவாயில்லையே. இதுக்குள்ளேயும் 2-3 உடுப்பு கடையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் பிராண்டு நினைக்கும் அடும் விலை. அதுவும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த இருக்குது அடுத்த ஒரு உடுப்பு கடை முபாராக். இதெல்லாம் இப்போ கூட்டி இருக்குது போல் பார்ப்போம். எல்லாம் கூட்டி இருக்குது. ஆனால் துணியெல்லாம் நல்ல குவாலிட்டியான துணி நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதால் கொஞ்சம் ஓகே. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ உடுப்பெல்லாம் சரியான விலை. நம்மளோட ஊர் பக்கம்லாம் கொஞ்சம் விலை தான். ஒரு சில கடையில் நல்ல துணிகளும் கிடக்கு. சில கடையில் பார்த்தீங்கன்னா இடம்பெருக்கு ரோட்டு இடக்கடை உடஞ்சலாம் கிடக்கு. சில கடையில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கில் போட்ட உடனே சாயம் போகுது. அப்படி ஜீன்ஸ் எல்லாம் நான் வாங்கி எடுத்தேன். டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் 4500 தண்ணிக்கில் போட்ட உடனே சாயம் போகுது. அந்தளவு மோசமாக இருக்குது. ஆனால் பிராண்டான கடையில் எடுக்கலாம். ஒரு சில நல்லா இந்தியன் இதெல்லாம் பாவிச்சுக்கு நல்லா. இங்கே சைட்டில் வரதுன்னு பார்க்கல, மேலே வரதுன்னு பார்க்கல, அப்படியே விடலாம். இதுக்கு அங்கால வாரதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் என்னென்னு இது ஃபுல்லாக சாய்ந்தமருது. ஓகே, அதுக்கு அங்கால என்ன வருதுன்னு அப்டேட் பண்ணுறேன். மாளிகைக்காடு நிந்த ஊரா எங்கேயோ போயிட்டா. அதுக்குள்ளே நிந்த ஊருக்கு போயிட்டா மாளிகைக்காடு. இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கால மாளிகைக்காடு. காரதீவு பிரதேச மெயின் ஸ்ட்ரீட் பீஸா காட்டில் இருக்குன்னு இருக்கா. இவ்வளோ நாளாக போய் தெரியும் நமக்கு தெரியல. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மாளிகைக்காடு. இது வந்து மாளிகைக்காடு. இதுக்குள்ள நம்ம அந்த பைக்குக்குரிய அந்த இது என்னடா இது சொக்கட், என்னடா சொக்கட் செய்கிறதுக்கெல்லாம் இங்கே தான் கூடுதல் ஆட்கள் வருவாங்க. இங்கே தான் செய்யலாம் பைக்கு. ஏற்று கடையா அப்படின்னா? ஓ ஏற்று. அந்த சொக்கட் செய்கிறதெல்லாம் இங்கே தானடா இருக்குது கூடுதலாக. இங்கே தான் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு இந்த சொக்கெட் செய்கிறதெல்லாம் இங்கே பார்க்கணும் கூடுதலாக இருக்குது. அடுத்த பைக் பார்ட்ஸ் சாமான் கொஞ்சம் வாங்குறதுக்கும் 2-3 கடையில் இருக்குது. நல்ல கடையில் இங்கெல்லாம் வாங்கலாம். வாங்க அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். அப்படி இப்படி ரபிக் மாமா நிற்காரு. ரபிக் போலீஸ் நிற்காரு. கையை போடுங்க. போடுங்க. இல்லை நீங்கள் போட்டால் நானும் போட வேண்டிய வரும். இல்லை போய் கையை போட்டால் கேப்பல்
நான் இப்போ ஃபவுண்ட் கதைச்சி வந்தா இல்லையே பைக்கில் தானே கதைச்சி வரேன் பெண்ட பிரச்சனை வண்டி சரியாக தானே ஓடுறேன் சரி எப்படி கைப்படுறது ரெடி ஆனாரு பார்த்தாரு நிலைமை புற இப்போ நம்ம எங்கே இருக்கிட்டு பார்த்தீங்கன்னா காரதியில் அடிக்கும் சரியா ஏன் சொன்னா சரி சிரிப்பு வந்துட்டு எனக்கு இங்கேருந்து நமக்கு பொத்தியில் 63 கிலோமீட்டர் அக்கறை 19 கிலோமீட்டர் ஓகே நமக்கு அக்கறை 10 அவ்வளோ பக்கத்தில் இருக்கா வெறும் 19 கிலோமீட்டர் பரவாயில்லையே இது வந்து எஸ்டேப் கேம்ப் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேம்ப் இது இந்த ரவுண்ட் அபவுட் இருக்குது தானே அதால் வலது பக்கம் திரும்பினா நம்ம சம்மாந்துறை இங்கேருந்து 4 கிலோமீட்டர் ஆகும் இதுலேருந்து சரியா அங்கால அம்பாறைக்கு போகலாம் அப்படியே நமக்கு அங்கால போகிற வேலையில் இல்லை இது வந்து இந்த வாகனங்கள் புகை செக் பண்ணுற இடம் இடது பக்கம் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க ரவுண்ட் அபவுட் பக்கத்தில் அது கையில் அடக்கி நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஒவ்வொரு இடங்களையும் என்னென்னா இடத்தை பொறுத்து மாறும் ஒருத்தர் நிறைய மரக்கறி கடையில் வந்துட்டு இப்போ குளங்கள் மரக்கறி கடையில் முன்னாடி இல்லை இடத்த ஆனால் அந்த வெயிலுக்கு எப்படி தான் இருக்க போகிறாங்க தெரியல ஷெட் அப்படி வெயிலுண்டா வெயில் சரியான வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பார்த்தே இல்லை அதுக்கு அளவே இல்லை போயிட்டு இங்கே பக்கம் இன்னும் விதப்படலை போல என்னடா ப்ரோ இது என்ன புல்லடா இது பழுத்து வச்சா இன்னைக்கு நம்மட பக்கம் விதப்பட்டு இங்கே கொஞ்சம் இன்னும் விதப்பட ஆரம்பிக்கிற போல பாப்போம் இங்கே கொஞ்சம் தூரம் தானே தண்ணி அதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதைக்கிற இதுதான் பிரச்சனை தான் போல உடம்புக்கு நல்லம் குளிர்ச்சியாக இருக்கும் கண்ணேரம் கூட ஆட்டோக்காரன் நான் முந்தன் இல்லாட்டிக்கு நமக்கு அந்த வியூ கிடைக்காது முந்திடும் இவரை முந்தலாடி ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நமக்கு அந்த வியூ கிடைக்காது பிறகு இவரை அப்பப்போ போட்டுருவோம் டக்காண்டி இன்னும் நம்ம அந்த காரதீவு விட்டு தாண்டில் போல போட்லேயும் பார்த்தீங்கன்னா காரதீவு தான் போட்டிருக்காங்க மெயின் ஸ்ட்ரீட் காரதீவு நம்ம இந்த ஒரு போர்டருக்குலேருந்து வரல அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக காரதீவு தானே அப்போ டேரக்ட் போட்டில் அந்த வைத்தியசாலை காரதீவு தான் கிடக்குள்ள அப்படிதான் நானும் நினைச்சிட்டேன் அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக காரதீவு தான் பார்த்தீங்களா நமக்கே இவ்வளோ நாளாக தெரியாமல் போயிட்டு நானும் அப்படி தான் நினைச்சிருந்தேன் எவ்வளோத்துக்கு மாறி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எந்தெந்த அளவுக்கு இருந்து இங்கே வெயிலுக்கு தேங்காய் கொண்டு நடு ரோட்டில் வச்சுருக்காங்க படிக்க போகுது அப்படியே அந்த தெரியுதானே ஃப்ரெண்ட்ஸ் போட் இதெல்லாம் புதுசாக அப்டேட் பண்ணது தான் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு இன்றைக்கி அந்த போட்டுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட் வருது அப்படியே உங்களுக்கு காட்டணும் இப்போ மைக்கில் ஓகே விளங்கும் நினைக்கிறேன் ஏன்டா அந்த நோய்ஸை கொஞ்சம் ஒரு குறைச்சி தான் நம்ம செட் பண்ணி தான் காய்ச்சிட்டு வாரேன் ஆனால் எந்த அளவு விளங்குதுன்னு தெரியாது பார்த்து வாங்க நம்மளை மாதிரி இந்த காட்சிகளையா ஓ மை காட் அங்கே ரவிக்கு நிற்கார் போல் இந்த ஹெட்லாம் அடித்து காட்டிட்டு போகிறாரு நானும் நம்ம டாக்டர் ஒரே ஒரு ஒத்துமை தெரியுமா ரவிக்கை கண்டா மாட்டே அடிப்பாங்க ஓகே இதோட பார்த்தீங்கன்னா நம்ம நின்ற ஊர் இது வந்து சாப்பாடு கடை போல் என்னடா அந்த மூங்கில் சாப்பாடு அதா இப்போ இல்லையா அது இங்கே பாருங்க இந்த வியூவை காட்டுறேன் பாருலாம் இதெல்லாம் இந்த தொங்கல் மட்டும் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயல் காணிகள் தான் அப்படியே வெள்ளம் விதைக்கிறதெல்லாம் அப்படியே இங்கே இந்த ஊர் உங்களை அன்புடன் வர வைக்கின்றது நான் தான் போட் போடுவேன் அப்படி இங்கே போடலை நான் போடுவேன் நின்ற ஒரு போர்டில் நிற்கும் சரியாக அந்த நின்ற ஒரு போர்டரில் நிற்கும் அப்படியே யாருங்க இதுலையாடா ப்ரோ அந்த மூங்கில் சாப்பாடு சொன்ன நீ இங்கே அப்போ இல்லை அப்படி ஒன்று என் காலில் எல்லாம் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கு க்ளோஸிங்கண்ணே இங்கே பார்த்தீங்கன்னா காரதீவு இவ்வளோ அந்த பாலத்துக்கும் இது தான் நடுவில் இருக்கும் நம்ம இப்போ அது காரதீவு இது நின்ற ஒரு ஆள் தான் இப்போ இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம் என்னென்ன வருதுன்னு உங்களை அப்படியே அப்டேட் பண்ணுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நின்ற ஒரு இங்கே கருவாடெல்லாம் காய வச்சு கருவாடெல்லாம் விட் பண்ணிக்கிறீங்க மூங்கில் சாப்பாடு இதெல்லாம் இப்போ க்ளோஸ் போகல இதெல்லாம் இப்போ சாப்பாடு கடை இல்லை போல் ஆனால் இந்த ஊர்லேயும் நிறைய சாப்பாடு கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் எங்கெங்கே இருக்குன்னு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் டே ஃபுல்லாக நம்ம நிறைய இடங்களை வீடியோ எடுக்க போகிறேன் டே இந்த
இன்றைக்கு அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் நம்ம நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் என்னடா தம்பி மட்டக்களப்பில் இருக்கீங்க மட்டக்களப்பை தாண்ட மாட்டீங்களாண்டு தாண்டிட்டோம் நாங்கள் தாண்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பொத்திவில் வந்து 62 கிலோமீட்டராம் அக்கரைப்பத்து வந்து 15.5 கிலோமீட்டர் மொத்தம் 15.5 கிலோமீட்டர் அக்கரைப்பத்து ஓகே ஓ பொத்திவிலுக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு இன்றைக்கு அந்த அளவுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதை இன்னொரு நாளைக்கு வேணால் அந்த சீனை நம்ம போடுவோம் ஏன்னா பொத்திவிலும் நல்ல வீடியோ எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது அதையும் எடுக்கலாம் அக்கரைப்பத்து ஓ அதுக்கு முதல்ல நின்றுருக்கணும் இனி நின்று வேலை இல்லை அதுக்கு பாருங்க இந்த டைமில் பரவாயில்லடாப்பா வாகனங்கள் இன்றைக்கு கூட இல்லை இல்லாட்டிக்கு இது வழியே போகவே முடியாது அவ்வளோ வாகனங்கள் ஃபுல்லாக வந்து கொண்டே இருக்கும் நிறைய கடையில் வந்து போல இங்கே இருங்க என்னடா மீட் அண்ட் நீட் இங்கேயும் கடை அடிச்சுக்கானடான்னு ஏறாவூரில் தான் அந்த கடை மாதிரி ஞாபகம் எனக்கு அடிக்கடி ஏறாவூர் தான் பாயில் வந்து போதும் இல்லைடா இல்லைடா ஏறாவூரில் நிறைய இல்லை ப்ரோ ஏறாவூரில் நிறைய சாப்பாடு கடை இருக்கு நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணியே ஆகணும் வாக்கு கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு என்னதுக்கு ஓமா அது சரி அடே ஃபுட் ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னேன்டா இங்கே வரும் யார் கூப்பங்கடை லைசன்ஸ் இருக்கலாம் கொடுத்து வாங்க ஹோட்டல் ஹோட் சிக்கனா அப்போ நிறைய கடைகள் இருக்கு என்னடா இங்கேயும் இப்போ சாப்பாடு கடை வந்துருக்கு போல இப்போ உள்ளுக்குள்ளலாம் சரி எல்லா இடத்தையும் நோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி போட்டு ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு விசிட் பண்ணுவோம் இப்போ இல்லை அப்போ டெய்லி நீ 3 நேரம் சாப்பிடுவா போல நான் அங்கேயே இருந்துட்டு காலை மதியம் இரவு இப்போ உங்களோட பாடு பரவாயில்லடா ஒரு ஒருத்த வந்து ஒரு யூடியூப்காரனுக்கு பரவாயில்ல நல்ல சாப்பாடுன்ட்டு வந்து நம்ம காசு கொடுத்து போகிற கதை தெரியாதுண்ணே இது வந்து நின்ற ஒரு ஸ்கூலை காட்டுண்டா இந்த ஓ எல்லாத்தையும் நோட் பண்ணுவார் நோட் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் அவர் எல்லாம் அவர் பண்ணாத வேலையிலே இல்லை அவர் எல்லாம் பண்ணுவார் இங்கே நமக்கு தெரிஞ்ச நின்ற ஒரு பொடின்னு இருக்காரு அவரோட பேர் நல்ல பேர் அப்பா மிஸ் ஆயிடுச்சு பேர் மறந்து இங்கே என்னது இங்கெல்லாம் சாப்பாடு கடையில் காணலையே இதுக்கு அங்கால என்ன ஊர் வருது நின்ற ஊர் தானே இதுவும் நின்ற ஊர் தான் நின்ற ஊரே ஒரு பெரிய ஃபுல்லாக பெரிய இடம் போல் நடா அப்படியே எவ்வளோ தூரம் மட்டும் போகுது இதுக்குள்ள ஒரு சாப்பாடு கடை போயிட்டு எல்லாம் இப்போ சாப்பாடு கடைன்றது நீங்கள் நினைக்க வர இன்றைக்கு சாப்பாடு ரிவ்யூ வரும் சொல்லுங்க அப்போ அது 6:30க்கு பிறகு தான் திறப்பாங்க என்ற நோன்பு வாங்கட இப்போ நோன்பு முடிய தான் திறப்பாங்க 6:30க்கு பிறகு தான் நீங்கள் சாப்பிடலாம் அது முன்னுக்கு நம்ம சாப்பிடவே இல்லாது அக்கரைப்பத்து நமக்கு இன்னும் 14 கிலோமீட்டர் பொத்திவில் 61 கிலோமீட்டர் அது தூக்கிட்டாங்க நேரத்தோட அது கொரோனா துண்டுக்குள்ள தான் ஒருத்தர் செக் பண்ணி நாங்கள் தள்ளி நின் பண்ணிருந்தேன் அதே போல் நான் வரல முதல் தான் கடந்தது கொரோனா துண்டுக்குள்ள இப்போ அதெல்லாம் தூக்கிட்டாங்க அது இட ஒன்று இல்லை ஒரு 3-4 கிட்ட லைனில் கடந்துடாப்பா தள்ளி இது வந்து இங்கே பார்க்க இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லு கூட இருக்குது மில்லுகள் தான் இங்கே கூட இருக்குது லைனில் அப்படியே இன்றைக்கு நமக்கும் கொஞ்சம் வேலையில் இருக்கிறதால இல்லை இன்னும் கொஞ்சம் டக்குன்னு வீடியோவில் எடுத்து வந்துடணும் இது வந்து நின்ற ஊர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஏரியா நின்ற ஊர் மட்டும் எவ்வளோ பெரிய இடம்டாப்பா இது இவ்வளோ தூரம் தொங்கல் மட்டும் போகும் போல இது ஆனால் இங்கே வெயில காலடா ப்ரோ என்னடா பெருசா இப்போ சூரியன் வாடார் வெட்ட கரம்புறார் இன்றைக்கு அவர் வெட்ட கரம்பி ஃபுல்லாக அவர் பல்ல இழிக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து சேர்ந்துடணும்
ஏன்டா அவர தொல்லை பெருந்தொல்லையா இருக்குது வர வர. இதாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மாந்துறை போகலாம் இந்த ரோட்டாலையும். ஒருக்கா போன ஞாபகம் நான் சுற்றக்கூடாது, உள்ள சுற்றி வரணும். கொத்தியில் 59 மல்கம்பிட்டி நெல் ஊர். அது நான் போனதே இல்லையே. கேட்குறீங்களா? அங்கே இருக்க பக்கம் சம்மாந்துறை 5 கிலோமீட்டர், இதுலேருந்து 10 கிலோமீட்டர். சின்ன தூரம் இல்லை, உள்ளுக்கால சுற்றி வரணும். இப்படி உள்ளால போகணும். அப்படியே வரும்போதா டே சரியான வெயிலாக இருக்குண்டா ப்ரோ. நீ கேட்ட செக் பாயிண்ட் ஒன்றே வேணுண்டு ஆசையை கேட்டே, அந்த ஒன்றே அந்த இருக்கு ஆசையா. வாயாடா இது ஓப்பா. அப்போ இது என்ன புது செக் பாயிண்ட்? அது இது என்னது? இது இந்த ஒரு ஆவருக்கு போமா? கார்கோர் நிறுவனம். கார்கோர் நிறுவனம்டா ஆபர். கிட்டல வருவோம். அவருக்கு உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களா? ஓ கிட்டல ஒரு ஆள்ற சாமான் எடுக்க வேறு வேலை இருக்குது நமக்கு. பாவம் டிரைவரே நான் தான் விட்டு தூக்குறேன்டா. வீடியோ எடுக்கிறேன் நம்ம. நான் அன்றைக்கு லீவ் வந்து போடுறேன். அப்போ லீவை போட்டுறேன் சரியா? கேமராமேனை மாற்றி கொடுக்குறேன். கேமராமேன் அந்த அத்தானை கூப்பிடுமா? அவனை கூப்பிட்டு போட்டோ வீடியோ நான் போட்டோ எடுத்து வச்சுருப்பான். இங்கே இரு என்ன மாமா. சரி இவனுங்கிற தொல்லை தான்டா தாங்க முடியல. இந்த அரசாங்க பஸ்ஸில் சிடி பஸ்காரன் இருக்கான் தானே ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க ரேஸ் ஓடி எத்தனை பேர் தான் கொல்ல போகிறான்னு இந்த சைட். அந்த இதுக்கு ஓடுறான். ஓ இப்படி ஓடுறான். தனியார் பஸ்காரன் அவன் தேவைக்கு குடும்பத்தை வாழைக்குது ஓடுறான். வேப்பம் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான். சரி அவன் உழைக்காண்டு. இவனு மெதுவாக போய் பொதுமக்களை ஏற்றி சாக வைக்க பார்க்கான ஸ்பீடாக போயிட்டு மெதுவாக போகன்ற ஐடியாவே இல்லை. சைட் கொடுக்க மாட்டானு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு பார்ப்போம் நான் இன்றைக்கு அவனை எப்படியும் இந்த இப்போ போனால் இது சாம்பிள் தான் இன்னைக்கு காட்டணும் பாருங்க. இன்றைக்கு அதெல்லாம் டாபிக் பிடிக்கும். நம்ம சும்மா போனால் தான் நம்ம உடனே ஓன் த ஸ்பாட்டில் இது பிடிச்சி எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன் கேட்குறது. இது இங்கே ஃபுல்லாக வயலாக இருக்கிறதால இது என்ன ஊருன்னு தெரியல. பார்ப்போம் போட் வரட்டும். இது நின்ற ஊரா என்னென்னு தெரியாது. இந்த துண்டோ அங்கே முன்னுக்கு துண்டு இல்லை. நம்மளோட ஆட்டோ ஒரு ஆக்சிடென்ட் பட்டேன் இங்கே பக்கம் தான் முன்னாடி. ஆனால் அந்த குடிலுக்கு அந்த குடில் இருக்குது தானே. அந்த குடில் வந்து வயல் அதாவது விதைச்ச டைமில் பச்சை பசைன்னு நிற்கும் தானே. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இது இங்கே இன்னும் விதைக்க ஆரம்பிக்கல. நம்மளோட அங்காலலாம் இது வந்துட்டு இது இன்னும் விதைக்க ஆரம்பிக்கல. இப்போ தான் இதுன்றாங்க என்னடா உழவடிக்காங்க. இதுதான் இங்கே ஆரம்பம். ஆனால் நம்ம இடத்துலாம் ஃபஸ்ட்டாக வெட்டுவாங்க போல். அங்கே தான் வெட்டு முதல் நடக்கிறது. என்ன நம்ம சைட்டு நம்ம ஊருக்கு ஒரு பவுன் நம்ம 2 பவுன். ஓ சில இடங்கள் 2 பவுன் விதைக்கிறேன் கிடக்கு. கோடம்பட்டு நம்ம ஏரியா பார்க்க கிடக்கு. அது 2 பவுன் விதைக்கிறதுக்கு ஒரு சில பூமி. எப்படி இந்த இப்போ தான் நான் சொன்னேன். உன்னை பற்றி பெருமையாக சொன்னேனேடா. உன்னை பெருமையாக சொன்னேடா. இவ்வளோ நேரத்துக்கு சிடிவி காரத்தை தான் மோசம். நீ நல்ல வட்டு பார்த்தியாடா. உன்னை நீயே கெடுத்துட்ட. இவனில் என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? இவனுக்கு இல்லாட்டி கொழும்புக்கும் போயில. அது ஓண்டா காருக்காரனோட ரேஸ். அங்கே ரேஸை பார்த்தியா? ஷக் இவனுங்களோட போல நம்ம சாகணும் போல. என்ன பாரு அவனுக்கு இவனுக்கு என்ன ரேஸா? சப்போஸ் ஃபுல் ஃபார்ம்லாம் போகிறானு. இப்போ தான் இவனை பற்றி பெருமையாக பேசினேன். சிடிவி காரன் இப்போ இதாக மோசமாக இருக்கு. இவனை கொஞ்சம் பரவாயில்லண்டு. அதுக்குள்ளே கெடுத்துட்டியாடா அந்த பேரை நீயே. உன்னை பெருமையாக சொன்ன நீ அண்ணன் வந்து பார்த்தியா? ஷிட் அவமானப்படுத்திட்டிய சேகரி. என்ன இங்கே விதைக்கப்பட்டுட்டாடா? இல்லை அப்போ உழவடிச்சிக்காங்கடா. அப்போ ஓ அந்த நம்ம இடையில மழை பெஞ்ச அந்த மலைக்கு என்ன அந்த மலைக்கு விளைச்ச விதையாடா இது. இது கடற்கரைக்கு போய் போகிறோம். நல்ல வியூன்னு இருக்கு அடுத்து. இந்த கடற்கரைக்கு தானே. ஆனால் ஓ இப்படியே போகணும் உங்களோட கடற்கரை. ஓ அது அப்படியே என்ன பிரச்சனைனா இந்த வியூ அந்த வழியாக தெரியாது. வெயில் இங்கே பக்கம் நிற்கிறதால இந்த வியூ தெரியாது. போய் பார்க்கலாம் முடியா? இல்லை ப்ரோ வியூ தெரியாது. அங்கே வந்து நம்ம ஒரு வீடியோ அந்த இதில் முடிப்போம். அங்கே பக்கம் தொடங்குவோம்.
அப்புறம் பின்னர் டைம் போட்டோம் பின்னரம் முடிவு பண்ணிட்டேன் விறகுல பின்னரமாகணுன்னு வரைக்கில பின்னரமாகணும் முடிவு பண்ணியாச்சுனே முடிவு பண்ணிட்டேன் நான் அது சரி நல்ல முடிவு தான் உங்களோட முடிவு எப்படி நாலஞ்சு வீடியோ தூக்குறோம் 2 நாளைக்கு வெயிலுக்கு வர அவன் வீடியோ வீட்டுக்கு வந்து வீடியோ போடுறோம் திருப்பி மீண்டும் பாரோம் இது என்ன ஊருண்டு இன்னும் இது வரைக்கும் எனக்கு தெரியல போட்டை ஒன்றையும் காணல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணுறேன் அதோட அந்த வீடியோ முடிச்சு நம்ம அங்கே இருந்து வேறு இடத்த வீடியோ தான் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் கொஞ்சம் இனி ஆரம்பிச்சிட்டு போல வெயில் இனி வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இனி வெயிலாக இருக்கும் கடும் வெயிலாக இருக்கும் எப்படியோ ஓரளவு இந்த வீடியோ எடுத்துட்டோம் இங்கேருந்து போட்ட காலில் போட் வந்துட்டு போட்டோட சேர்த்து இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம் என்ன போட் வருதோ தெரியல என்ன ஒளிவிலா அட்டாளச்சேனையா அட்டாளச்சி இதுதான் அட்டாச்சு என்ன அந்த போட்டை பார்த்தா தான் நான் சும்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சத்தில் நிற்கிறதால கண்ணு கூசுது கண்ணாடியை போட்டு இவன் நிற்கான் நமக்கு தான் கண் கூசுது கிடந்து இதோட நம்ம இந்த ஒளிவில் போர்டரோட வீடியோ முடிக்க போகிறோம் காட்டம் போட்டை காட்டம் பாருங்க இதான் ஒளிவில் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஒளிவில் போட்டை பார்த்துக்கொள்ளுங்க இதோட இவ்விடத்திலிருந்து நம்ம இந்த வீடியோ முடிக்கும் அப்புறம் அங்கே அப்படி தொடங்குறோம் இல்லை